السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் நம்மை படைத்த இறைவனின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறை திருப்தியே மேலானது. அருமையான நேயர் பெருமக்களை, உலகில் வாழ்கிற நாம் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நட்பை வைத்துக் கொள்கிறோம். கணவன் மனைவியிடத்தில் வைக்கிற நட்பு, மனைவி கணவனிடத்தில் வைக்கிற நட்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே வைக்கிற நட்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே வைக்கிற நட்பு, நண்பர்கள் நண்பர்களிடத்தில் வைக்கக்கூடிய நட்பு, இப்படி ஏராளமான நட்புகள் இந்த உலகத்தில் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்திலே இந்த நட்பு, இந்த நேசம் என்பது அதிருப்தியை தந்து விடுகிறது. அந்த நேரத்திலே நாம் சோர்ந்து கவலையானவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் யாரிடத்தில் திருப்தியை நாட வேண்டும் என்று சொன்னால், இறைவனிடத்தில் மட்டுமே அவன் பொருத்தத்தோடு கிடைக்கிற திருப்தியை நாம் அடைந்து விட்டோம் என்றால், நாம் தான் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் அல்லாஹுவினுடைய கூலியை பெற்ற மனிதர்களில் சிறந்தவர். அல்லாஹ் இப்படி குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுவின் திருப்தியே அனைத்தையும் விட பெரியதாக இருக்கிறது. இந்த உலகிலே பணத்தின் மீது திருப்தி கொள்கிற சில மனிதர்கள் தன்னுடைய காதலியின் மீது திருப்தி கொள்கிற நிலை, இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான திருப்தியை, ஆசையை தேடி செல்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இறைவன் கூறுகிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். நீ எந்த இடத்திலே முழுமையான திருப்தியை அடைகிறாய் என்று சொன்னால், உன்னையும் என்னையும் படைத்து இந்த உலகில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை வழங்குகிற தகுதிமிக்க ஆற்றல் படைத்த இறைவன் இருக்கிறானே, அந்த இறைவனின் திருப்தியை யார் பெற்று விடுகிறானோ அவன்தான் மேலானவன். இன்னொரு இடத்துல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், அஃபமனித்தபஅ ரிضவானல்லாஹி கமன்பஅ பிஸഖத்தின் மினல்லாஹி வமஅவாஹு ஜஹன்னம வபிஸல் மஸீர். அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவனை போன்றவனா? இல்லை, அது சென்றடையும் இடங்களில் மிகவும் கெட்ட இடமாக இருக்கிறது. நரகம் இருக்கிறதே, அது மிகவும் கேடுகெட்டதாக இருக்கிறது, கடுமையான தண்டனைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்ற மனிதர்களுக்கு நரகம் ஒரு காலம் கொடுக்கப்படாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வின் திருப்தியை பெற்ற மனிதர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? என்னை நேசித்த, நான் சொன்ன கட்டளைகளை பின்பற்றிய, என்னுடைய ஹபீபினுடைய வாழ்க்கையை பின்பற்றிய என்னுடைய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த நல்லோர்களுக்காக சுகபோகமான சந்தோஷங்களை நிலையாய் தரக்கூடிய, மகிழ்ச்சியை நிலையாய் தரக்கூடிய, அவர் எதிர்பாராத சுகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நான் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய திருப்தியை பெற்ற மனிதராக யார் ஒருவன் வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு இவைகளையெல்லாம் நான் தருவதாக இறைவன் கூறுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றவர்கள் தான், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர்கள் தான். இருந்தாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் ஒரு துஆவை கேட்பார்களாம். பல துஆக்கள் அவர்கள் கேட்டாலும் கூட அனுதினமும் கேட்கப்படுகிற துஆக்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. اللهم أعوذ برضاك من سخطك وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصى ثناء عليك أنت كما
அஸ்னைத அலா நஃப்ஸிக் என்கிற துஆவை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுதினமும் பிரார்த்தனைகளில் சேர்த்து கொள்வார்கள். ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற ஆசைப்படுகிறேன். அவன் திருப்தியை பெற்றுவிட்டால் நான் மேலானவனாய் ஆகிவிடுகிறேன். எப்பேற்பட்ட மனிதர்! ஒரு பாவமும் செய்யாத, அவர்கள் வாழ்க்கையிலே பாவம் என்றால் என்னவென்றே இல்லாமல் வாழ்ந்த பரிசுத்தமான மனிதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பேற்பட்ட துஆவை கேட்கிறார்கள். இறைவா, உன் திருப்தியின் மூலம் உன் அதிருப்தியை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன் திருப்தியின் மூலம் உன்னுடைய அதிருப்தியை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உனது மன்னிப்பின் மூலம் யா அல்லாஹ், நீ தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும். உன்னை விட்டா வேற யாரு கிடக்கா? ஒரு பாவமும் செய்யாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு வேண்டுகிறார்கள். நீதான் மன்னிப்பதற்கு தகுதியானவனாய் இருக்கிறாய். உன்னை தவிர மன்னிப்பதற்கு தகுதியானவன் இல்லை. உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதற்கடுத்து, உன்னை என்னால் முழுமையாக புகழ இயலாது. நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அத்தகைய தரஜாவிலே நீ இருக்கிறாய். எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் உயர்ந்த ஒரு புகழுக்குரியவனாய் நான் இருக்க முடியாது என்று தனது பணிவை வெளிக்காட்டுகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன தெரியுமா? இறைவா, உன் திருப்தியை நான் பெற வேண்டும். உன் திருப்தியை நான் அடைந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு நீ உயர்ந்த அந்தஸ்தை தந்து விடுவாய் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் அனுதினமும் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அத்தகைய நபர்களில் நாம் சேர வேண்டும் அல்லவா? அல்லாஹ் நம்மை அவன் திருப்தியாளர்களில் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.